தனிமையில் அநேக கேள்விகள், தனிமையில் போராட்டங்கள், தனிமையில் அநேக கண்ணீரின் பாதைகள், இவை எல்லாவற்றுக்கும் முடிவு என்று காத்திருக்கும்போது உங்களை தேற்றுகின்றவராய் உங்கள் அருகில் ஒருவர் உங்கள் கண்ணீரையும் உங்கள் சத்தத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதை புதிதாக இன்றைய நாளிலும் கேட்குறவர்களாக இருந்தால் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய சேனலுக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி அநேகர் தனிமையின் பாதையில் வாழ்கின்றார்கள். எவ்வளவுதான் நம் உறவுகளுக்கு நாம் இடம் கொடுத்து, எவ்வளவுதான் விட்டு கொடுத்து, எவ்வளவுதான் கண்ணீரின் காலங்கள் இருந்தாலும் அதை மறைத்து சிரிப்புடன் அநேக நாட்கள் போவது அதிகம். ஆனால் நம் உறவுகளோ நம் நண்பர்களோ நம்மை ஏமாற்றி விடுவதும் நம்மை தோல்வியை காண வைப்பதும் அவர்களுக்கு ஒரு சிறந்த பண்பாக மாறிவிடும். ஆனால் எல்லா காரியத்திலும் தனிமையில் இருக்கும் பொழுது நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கின்றார். நாம் எவ்வளவுதான் கண்ணீர் இல்லாமல் சிரித்து கொண்டு இன்றைய நாளை நான் செலவழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அநேக நேரங்களில் கண்ணீர் வந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த உலகில் எப்படி தனியாக வாழ்வேன் என்று. நீங்கள் தனியாக இல்லை, உங்களுடன் ஒரு சேனையை கொண்ட கர்த்தர் இருக்கின்றார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அநேக நேரங்களில் நீங்கள் தனிமையாய் விடப்பட்டு தனித்து நின்று போராடலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று. ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையானவைகள், அவை என்றும் மாறாது. அந்த வாக்குகளுக்கு சிறந்த பண்புகள் உண்டு. எந்த நேரம் வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக அது வேலை செய்யும். நேரம் வர முன்பதாக தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் நம் இயேசு. அதிகமாய் மனிதர்களிடம் சென்று உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் சொல்லாதீர்கள், செலவழிக்காதீர்கள். அவர்கள் உங்களை ஏளனமாய் பார்ப்பார்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் முன்பாக செலுத்துங்கள். உங்கள் தனிமை மாறும். அதிக நேரம் வேதங்களை வாசியுங்கள். சமாதானம் இல்லாதபடி ஒரு குறைவு, அது என்னவென்றே தெரியவில்லை. நான் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவேன் என்று அநேக கேள்விகளோடு இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். அநேக நேரங்களில் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அநேக பண தேவைகள் இருக்கலாம். யார் இதையெல்லாம் சந்திப்பார் என்று கலங்கி தவிக்கலாம். ஒன்றை மட்டும் சிந்தித்து கொள்ளுங்கள், உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் முன்பாக அது சின்ன காரியம்தான். சில நேரத்தில் அழுது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அநேக நேரம் தூங்கியிருக்கலாம். ஆனால் உறங்காமல் உங்கள் அருகிலிருந்து உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் இன்றும் உங்களோடு இருக்கிறார். பரவாயில்லை, போனால் போகட்டும், நான் அவர்களை மன்னித்து விட்டேன். எனக்கு துரோகம் செய்தார்கள், என்னை ஏளனமாய் பேசினார்கள், என்னை குற்றப்படுத்தினார்கள், செய்யாத தவறுகளுக்கு நான் பழிகளை சுமந்து கொண்டேன் என்று அநேக நேரங்கள் நீங்கள் மன்னித்து கூட போயிருக்கலாம். ஆனால் மறுபடியும் அதே தண்டனை உங்களுக்கு வந்திருக்கும். ஒன்றை மட்டும் சிந்தித்து கொள்ளுங்கள், சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார், சிலுவையில் குற்றமுள்ளவராய் நின்றார். ஆனால் அவர் குற்றமற்றவர். பாவியாகிய எங்கள் மீதும் அவர் அன்பு வைத்ததினால் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். இன்று அநேகர் சொல்லலாம், நான் உனக்காக என் ஜீவனையும் தருவேன், உனக்காக என் உயிரை கூட தருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி போய்விடும். ஒரு நாளும் மாறாத வார்த்தை என்றால் அது இயேசுவின் வார்த்தை தான். உனக்காக ஜீவனை தருவேன் என்று சொல்லவில்லை, ஜீவனை தந்தார். மன்னித்து விடுங்கள் என்று ஜீவனை கொடுக்கும்போது கூட தேவனிடம் பரிந்து பேசினார். அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கம் மாறாதது, அவர் கிருபை மாறாதது. யார் வேண்டுமானாலும் மாறலாம், எந்த நபர்கள் வேண்டுமானாலும் மாறலாம். தனிமை ஒரு பெரிய போராட்டமாய் பிரச்சனையாய் நிற்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும்
தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகின்றார். நீ தனியாக இல்லை, உன் கூட நான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? உன் தேவைகள் 1000 இருக்கலாம். ஆனால் என் முன்பு அது ஒரே தேவைதான். நான் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் இந்த காரியத்தை செய்து தந்து விடுவேன். தனிமையாய் அழாதே. எத்தனை உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் இருந்தும் நான் தனியாய் உட்கார்ந்திருக்கிறேனே அப்படி என்று கவலைப்படாதே. தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்கு முன்பாக போகிறவர் தடைகளை நீக்கி வழிகளை தருவார். வெட்டாந்தரையாய் மாற்றுவார். கல்லும் முள்ளும் பாதை ரொம்ப கடினமாயிருக்கலாம். நடக்கவே முடியாது, இந்த பாதையில் நான் எப்படி நடந்து போவேன் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பாதை கடினமாய் இருந்தாலும் அந்த பாதையில் நடக்கிறவர் நான். என் பின்னாக நீ வரும்பொழுது அந்த பாதை கடினமாயிருக்காதென்று. அவரின் பாத சுவடுகளை விசுவாசியுங்கள். அவர் பின்பாக நடங்கள். வழிகள் திறக்கப்படும், பாதைகள் கிடைக்கப்படும், மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். தானியேல் தேவனுக்கு உண்மையாயிருந்தார். அதனால் சிங்கக்கெபியில் போடப்பட்டார். ஆனால் சிங்கக்கெபிக்குள்ளும் பாதுகாக்கும் தேவன் இருந்தார். இன்று உண்மையாயிருந்து அநேகரினால் நீங்கள் குறை சொல்பவர்களாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவும் நிற்கலாம். ஒன்றை மட்டும் சிந்தித்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களை மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கும் இயேசுவையும் குற்றம் சொல்லுகிறார்கள். அதனால் கண்ணின் கருவிழியை தொடுகிறவர்களை சும்மா விட மாட்டார். அவர் நீதி விசாரிப்பார். தனிமையை நினைத்து கலங்காதீர்கள். தனிமையில் உங்களோடு இருக்கும் இயேசுவை நோக்கி பாருங்கள். தேற்றுகிறவராய் தேற்றரவாளனாய் உங்களோடு இருந்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல பிதாவே, இன்று தனிமையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக தேற்றரவாளனாக இதோ இப்போது வேலை செய்வீராக. கண்ணீரின் பாதைகளை மாற்றுங்க, தொடங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கலாம், எல்லா காரியமும் மாறி போகலாம். ஆனால் என் தேவன் ஒரு விசை மனம் இறங்குவீராக, தயவு பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் மாறுபடியாய் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் துணையாயிருந்து ஆண்டவரே, முடியாது, நடக்காது, வாய்க்காது என்று சொன்ன இடங்களிலெல்லாம் தேவன் வழிகளை திறந்து தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். God bless you.